அவர்கள் இந்தியாவுக்குள்ளே வந்தாச்சு. 2014 டிசம்பர் 31 முன்னாடி வந்தாச்சுன்னு அவங்களை என்ன பண்ணுவீங்க? இன்னும் 100 வருஷம் குடியுரிமை இல்லாத அகதிகளை பட்டிக்குள்ள அடைச்சி வைப்பீங்களா? அவங்களுக்கு ஒரு தீர்வு கொடுக்கணுமல்லண்ணே, தீர்வு கொடு. இப்போ ஒருவேளை உங்கள் கேள்வி இப்படி இருக்குது, அண்ணே ஒரு பாகிஸ்தான்லேருந்து ஒரு இஸ்லாமியர் இந்தியாவுக்கு வந்துடுறார், அண்ணே எனக்கு பாகிஸ்தான் பிடிக்கலண்ணே, நான் இந்தியாவில் மோடி பிடிச்சிருக்கு அல்லது உங்களை பிடிச்சிருக்கு, நான் நீங்கள் குடியுரிமை வேண்டும் என்றால் அவர்களுக்கும் குடியுரிமை கொடுப்போம். சட்டம் தெளிவாக இருக்குது. 11 ஆண்டுகள் இந்தியாவில் இருக்க வேண்டும், 14 ஆண்டுகள் அந்த நாட்டுக்கு வெளியே இருக்க வேண்டும். குடியுரிமை கொடுக்குறோமல்லண்ணே. அண்ணே இதே ப்ரெஸ் மீட்டு இதே போன்ற கேள்விகள் நீங்கள் எல்லாத்துக்கிட்டே கேட்பீங்க, நான் நம்புகிறேன். நான் நம்மளது மட்டும்தான் ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, சோஷியாலஜிலாம் தாண்டி போயிட்டுருக்கோம். ஆனால் 26 ஜனவரி 1950 1 ஜூலை 1987 வரைக்கும் நீங்கள் சொன்னது இருந்துச்சு. மாற்றினது யார்? காங்கிரஸ். அப்போ ஏன் காங்கிரஸ்க்கு எதிராக அந்த குற்றச்சாட்டு நீங்கள் வைக்கல? இதே நான் கேள்விக்கு நான் வைக்கிறேன். 26 ஜனவரி 1952 1 ஜூலை 1987 பை விர்ச்சியூ ஆஃப் பர்த் எல்லாரும் இந்தியாவினுடைய குடிமகன். 87 மாற்றம் வந்துச்சு. 87லேருந்து 2003 வரைக்கும் 2வது மாற்றம், 2003லேருந்து 3வது மாற்றம். நீங்கள் காங்கிரஸை கேட்கலாமே, அன்றைக்கி ஆட்சியில் இருந்தவங்கள ஏன்னா நீங்கள் மாற்றினீங்க, நீங்கள் மாற்றிருக்கூடாது. 1950லேருந்து ஒரே சட்டம், யார் வேணாலும் இந்தியாவுக்குள்ளே வரலாம், யார் வேணாலும் இந்தியாவில் குடியுரிமை எடுத்துக்கலாம். அண்ணா இது அமெரிக்காவில் நீங்கள் கேட்க முடியுமாண்ணே? அல்லது இதே யூரோப்பிய நாடுகளை கேட்க முடியுமாண்ணே? இல்லை. நம்முடைய நாடு இல்லை, கேளுங்கண்ணே, நியாயமான கேள்வி தான். நம்முடைய நாடு, நாம் சட்டத்திட்டங்களை வழிவகுக்கிறோம். 142 கோடி பேர் இங்கே இருக்கும். 200 கோடி ஆக்கணும் நீங்கள் நினச்சாலும் சந்தோஷம் தாங்கண்ணே. 142 கோடி பேர் இருக்கும். அப்பப்போ இந்த நாடு அந்தந்த காலகட்டத்திற்கு தேவையான முடிவை எடுத்திருக்கின்றார்கள். நான் இன்னைக்கு காங்கிரஸை கிரிட்டிசைஸ் பண்ணலைங்கண்ணே. 1987 ஏதோ ஒரு காரணத்திற்காக ஒரு முடிவை மாற்றினாங்க. 2003 நாம் ஆட்சியில் இருந்தபொழுது ஒரு காரணத்திற்காக 2003 அது மாறிச்சு. 2005 காங்கிரஸ் மறுபடியும் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மறுபடியும் ஒரு மாற்றம். இன்றைக்கி 2019 நாம மாற்றியிருக்கோம். இது எல்லாமே அந்தந்த காலகட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவு. அதனால் நான் நண்பரிடம் சொல்லுகின்ற ஒரே ஒரு பதில், யாருக்கும் எதிரானது இந்த சட்டம் கிடையாது. இது மத்திய அரசினுடைய முழு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய சட்டம். இன்னைக்கு ஸ்டாலின் ஐயா சொல்கிறாங்க, நான் எப்படி நிறுத்துவார்? அவர் நிறுத்துறதுக்கு என்ன அதிகாரம் இருக்குது? நான் தமிழ்நாட்டுக்குள்ளே விட மாட்டேன், இதை காற்று தமிழ்நாட்டுக்குள்ளே விட மாட்டேன், இந்த காற்று டெல்லிக்கு போயிடுச்சுன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அதனால் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும், இது பட்டிக்குள்ள அகதிகளாக பட்டிக்குள்ளே அடைஞ்சு கிடக்கிறாங்க. 2014 வரை வந்தவர்கள். ஏன்னா ஒரு பக்கம் அவங்களே மனுஷங்களா பாருங்கண்ணே, அவங்க கொண்டாடுறாங்கண்ணே. நேற்றெல்லாம் பார்த்து வெடி வச்சு ஸ்வீட்டு கொடுத்து அவங்களும் கொண்டாடுறாங்க. அவங்களும் மனிதர்கள் தானே. அவங்கள என்ன தவறு பண்ணாங்க? பார்ட்டிஷன் நடக்கும் பொழுது பாகிஸ்தான் நம்பி அங்கே இருந்தாங்க, இந்துக்கள் இருந்தாங்க. அதன் பிறகு பாகிஸ்தான் தான் சொன்ன கருத்தை அங்கே நடைமுறைப்படுத்தவில்லை. அதன் பிறகு அவங்க வர்றாங்க. அவங்களை எப்படி நீங்கள் தடுப்பீங்கன்னா? யாருக்குண்ணே? எந்த அதிகாரம் கிடையாதுண்ணே. அண்ணே முதலமைச்சர் கொஞ்சம் ஹிஸ்ட்ரி புத்தகத்தை நல்லா படிக்கணும். ஸ்கூலுக்கு போயிருக்காரான்னு தெரில. முதலமைச்சர் அவர்கள் ஸ்கூலுக்கு போயிருக்கும் பொழுது இந்த சிவிக் சயின்ஸ்னு ஒரு புக்கு சாப்டர் இருக்கும் ஹிஸ்ட்ரியில். அந்த சிவிக் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா யூனியன் லிஸ்ட்டு, ஸ்டேட் லிஸ்ட்டு, கன்கரண்ட் லிஸ்ட் இருக்கும். அந்த மூன்றையும் படித்துத்தான் அரசியல் பிரமாணம் எடுத்து இன்றைக்கி முதலமைச்சராக இருக்கிறாங்க. அவருக்கு என்ன அதிகாரம்? மத்திய அரசுக்கு என்ன அதிகாரம்? மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இணைந்த என்ன அதிகாரம்? இதை தெரியாமல் ஒரு முதலமைச்சர், ஆனால் எது நீங்கள் அப்போஸ் பண்ணுங்கண்ணே, நோ ப்ராப்ளம். ஒரு முதலமைச்சராக அதை நான் எதிர்க்கிறேன், அரசியல் எதிர்க்கிறேன், பரவாயில்ல, அது ஒரு கருத்து. தமிழ்நாட்டுக்குள்ளே விட மாட்டேன் சொல்வதற்கு முதலமைச்சருக்கு அதிகாரம் கிடையாது. அப்படி என்றால் அவர் எடுத்த சத்திய பிரமாணத்துக்கு எதிராக அவர் போகிறார். இதை நான் எதிர்க்கிறேன், ஓகே, அரசியலை எதிருங்க, தப்பு கிடையாது. உங்களுக்கு ஒரு கொள்கை, எங்களுக்கு ஒரு கொள்கை. அப்படின்னா முதலமைச்சருக்கு எந்த அளவுக்கு இந்திய அரசியல் சட்டம் தெரிந்திருக்கிறது அப்படிங்கிறதே எனக்கு கேள்விக்குறியாக இருக்குது. அண்ணே மதத்தை அடிப்படையாக வைக்கலையல்லண்ணே. நாம் என்ன சொல்கிறோம்னா 2014 டிசம்பர் 31 முன்பு யார் வந்திருக்கின்றார்களோ, குறிப்பாக இந்த 3 நாடு அப்படி தான் சொல்லியிருக்கோம். இது ஓப்பன் எண்டட் சிட்டிசன்ஷிப் இல்லைங்கண்ணா. நீங்கள் 2014 டிசம்பர் 31 வந்திருக்கணும். நீங்கள் 2019 வந்தீங்களா, செல்லாது. அப்படின்னா நீங்கள் 14 வருஷம் இருக்கணும், 11 ஆண்டுகள் காத்திருக்கணும் உங்களுக்கு அந்த சிட்டிசன்ஷிப். இது ஒன் டைம் சிங்கிள் பாஸ், ஒரே ஒரு முறை இதுவரை வந்தவர்களுக்காக கொடுக்கப்படக்கூடிய சிறப்பு சலுகை. இது 2014 டிசம்பர் 31 தான் கணக்கு. நம்முடைய குடியுரிமை சட்டத்திட்டத்தில் மதத்தை வைத்து எங்கேயுமே இல்லை, இன்றைக்கும் இல்லை, நாளைக்கு இருக்க போகிறது கிடையாது.
குறிப்பாக பாஜகவை நிறைய விமர்சனம் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் முன்னாள் அமைச்சர் முனுசாமி அவர்கள் தைரியம் இருந்தால் தமிழ்நாட்டில் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களும் பிஜேபி அவர்களும் தமிழ்நாட்டில் போட்டி விமர்சித்தாங்க. அதுக்கு எந்த ஒரு எதிர்வினையும் தமிழ்நாடு பாஜக சார்பாக எந்த ஒரு தமிழ்நாட்டில் பல கட்சிகள் இருக்கு. அண்ணே அண்ணே கேள்வி புரிஞ்சுக்கிட்டேன் தலைவர், கேள்வி புரிஞ்சுக்கிட்டேங்கண்ணே. தமிழ்நாட்டில் பல கட்சிகள் இருக்கு. எல்லா கட்சிகள் எங்களை பற்றி விமர்சனம் செய்யும் பொழுது பதில் கொடுக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. நீங்கள் ஒரு கட்சி பேர் சொல்கிறீங்க, அப்புறம் திருமாவளவன் சொல்லுவார் நான் என்ன குறைச்சலாம், நானும் தானே விமர்சனம் பண்ண, எனக்கே பதில் சொல்லின்னு. கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லணும் நான் என்ன ஊருகாத்தக்கா, நானும் தான் 10 வருஷமாக பிரதமர் விமர்சனம் பண்ண, எனக்கு நீ பதில் சொல்லின்னு. அது எங்களுடைய முடிவு. யாரை நாங்கள் விமர்சனம் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றோமோ நாங்கள் விமர்சனம் செய்கிறோம். காரணம், இங்கே ஆட்சியில் திமுக இருக்குது, மேலே ஆட்சியில் நாங்கள் இருக்கோம். 2024 தேர்தல் இவர்கள் அமைத்திருக்கக்கூடிய, சரி அப்படி இருந்தால் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் சொல்லட்டுமேண்ணா, அந்த பிரைம் மினிஸ்டருடைய விஷன் சொல்லிட்டு நான் கிரிட்டிசைஸ் பண்ணுறேன். இவங்க தான் எங்கள் பிரைம் மினிஸ்டர், இதான் 2024 இந்தியாவுக்கான எங்களுடைய சட்டம், நாங்கள் இந்தியாவில் 400 எம்பிக்களை தாண்டி ஆட்சி அமைச்சா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி சொல்லட்டும், அடுத்த முறை நானே பிரதமர்கிட்ட சொல்கிறேன், சார் இந்த கட்சி பிரதமர் வேட்பாளர் டிக்ளேர் பண்ணிட்டாங்க சார், 400 எம்பி வர்றாங்களாமா சார் இந்தியாவில், பாருங்கள் சார் புக்கெல்லாம் சார், இவங்கெல்லாம் உங்களுடைய பிரதமர் விமர்சிக்க சொல்கிறாங்கண்ணா. ஓகே, நாங்கள் இன்னைக்கு தெளிவாக இருக்கின்றோம். நாளைக்கு திருமாவளவனை கேட்பார்ல, ஆனால் ஊருகா தொக்கா 2 எம்பி வச்சிருக்கேன், நானும் விமர்சனம் பண்ணுறேன், எனக்கு பதில் இல்லையான்னு. அதனால் இது நடப்பது 2024 பாராளுமன்ற தேர்தல். அண்ணா, பாராளுமன்ற தேர்தல் எங்களுடைய பக்கம் மோடி ஐயா இருக்கிறாங்க, ஹிந்தி கூட்டணியின் பக்கம் யாரோ இருக்கிறாங்க. நாங்கள் எங்களுடைய கொள்கையை சொல்கிறோம், நீங்கள் உங்கள் கொள்கையை சொல்கிறோம். அதனால் இந்த தேர்தல் பரப்புரையின் பொழுது இரண்டையும் மக்கள் முன்னாடி வைக்கிறோம், மக்கள் முடிவு எடுக்கட்டுங்கண்ணா. ஏன்னா நீங்கள் கேள்வி கேட்குறோம், கம்யூனிஸ்டி சேர்த்து கேட்கணும்லண்ணே, திருமாவளவன் நீ கேட்கணும். அண்ணே இவ்வளவு டீட்டெயிலாக எனக்கு தெரிஞ்சு, இவ்வளவு டீட்டெயிலாக இந்தியாவில் எனக்கு தெரிஞ்சு சிஏஏ பற்றி யாராச்சும் ப்ரெஸ் மீட் பண்ணியிருப்பாங்களான்னு தெரிலண்ணே. நீங்கள் இந்தியாவில் எல்லா தலைவர்களையும் பாருங்கள், எல்லா ப்ரெஸ் மீட்டையும் பாருங்கள், உங்கள் நண்பர்கள்ட்ட கேளுங்க, இந்தியா முழுவதுமே இவ்வளவு டீப்பாக 1950 ஏன் போயிருப்பாங்க. இதற்கு மேல் நான் பதில் சொன்னால் தப்பாக போயிருங்கண்ணா. வெரி கிளியராக கிறிஸ்பாக இதான் காரணம், இதான் சொன்னதுக்கப்புறம் அந்தந்த அரசியல் கட்சிகளுக்கு ஒரு நிலைப்பாடு இருந்தால் என்னுடைய பதில் ஒரே பதில் மட்டும்தான், ஐ விஷ் யூ குட் லக், அவ்வளோதான். ஒரு அரசியல் கட்சிக்கு ஒரு நிலைப்பாடு, நான் எப்படி போய் உங்களை மாற்ற முடியுங்கண்ணே. அண்ணே சரத்குமார் அண்ணன் அவர்கள், ராதிகா சரத்குமார் அவர்கள், சமத்துவ மக்கள் கட்சியினுடைய தலைவர்கள் அன்கண்டிஷ்னலாக எந்தவித நிபந்தனையும் இல்லாமல், உண்மையை சொல்லலாம் அப்புறம் நான் நடிப்பேன் நீங்கள் சொல்லுவீங்க, நேற்று நைட் 2 மணிக்கு சரத்குமார் அண்ணே ஃபோன் பண்ணார். அவர் சொன்னார், நான் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக இந்த கட்சி நடத்தி கொண்டிருக்கின்றேன், நானும் வேறு இடத்துல பயணிச்சிருக்கிறேன், வேறு விஷயத்தை பேசியிருக்கேன், ஆனால் இன்று நான் உறுதியாக ஒரு பக்கம் நிற்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். நைட் 2 மணிக்கு கூப்பிட்டார். இந்த சந்திப்பே இன்னைக்கு காலையில் தான் முடிவு பண்ணோங்கண்ணா. அன்கண்டிஷ்னலாக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், பாரதிய ஜனதா கட்சி எதுவும் சொல்லாமல் சரத்குமார் அவர்கள் முழுவதுமாக நம்மோடு இணைந்திருக்கின்றார். அரசியலில் இதுவும் நடக்குமேனா, திமுக மாதிரி எல்லாரும் பேரம் பேச மாட்டாங்களே அண்ணா. இன்னைக்கு எல்லோரும் மோடி அவர்களை ஏற்றுக்கொண்டு, இங்கே பாருங்கள், எனக்கு பக்கத்தில் அண்ணன் நிற்கிறார். எங்கேருந்து வந்தாங்க? சமத்துவ மக்கள் கட்சியிலேருந்து வந்தாங்க. நான் எங்கேருந்து வந்தேன்? இந்திய காவல்துறை பணியிலிருந்து வந்தேன். நாராயண திருப்பதி அண்ணன், சக்கரவர்த்தி அண்ணன்லாம் நம்முடைய பீஷ்ம பிதாக்கள் போல் பாரதிய ஜனதா கட்சி ஆரம்பத்திலிருந்து இருக்காங்க. எல்லா தரப்பட்ட ஏஜி சம்பத் அண்ணன் எங்கிருந்து வந்தாங்க? திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து வந்தாங்க. இங்கே எல்லா தலைவர்களும் இருக்கிறாங்க, வரதராஜன் எல்லாம் இருக்காங்க. கரெக்டு. அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இன்றைக்கி 2024 அரசியல் களம் மாறிடுச்சு. எல்லோருக்கும் தெரியும் மோடி அவர்களுடைய விஷன், ஃபார்வர்ட் லுக்கிங் அப்ரோச், 25 ஆண்டுகள் நம்முடைய கொள்கை. அதற்காக இன்னைக்கு சரத்குமார் அண்ணன் வந்திருக்காங்க. அண்ணா அவருக்கு சரி அதிகாரப்பூர்வமாக பதில் சொல்கிறேன். இல்லை அண்ணே, பிரதமர்கிட்ட அவர் நல்லவரா கெட்டவரா, அவங்களுக்கு வேறு மாதிரி கேஸ் எல்லாம் இருக்கா, இதை பார்ப்பது மட்டும்தான் எங்களுடைய கடமை. பிரதமர்கிட்ட என்ன பேசுகிறாங்க அது எங்கள் கடமை கிடையாது. ஏன்னா பிரதமர் நிறைய பேசுகிறாங்க. நீங்கள் சொன்ன இந்த நபருக்கு குழந்தை பிறந்திருக்கிறது, இரட்டை குழந்தை பிறந்திருக்கிறது, 2 குழந்தையும் இன்னைக்கு ஐசியூவில் இருக்காங்க, 2 பேரும் ஆண் குழந்தைகள். போத் த சில்ட்ரன் ஆர் ஃபைட்டிங் ஃபார் தேர் லைஃப். அதனால் இந்த நேரத்தில் அவர்களுக்கு மரியாதை கொடுத்து இதை பற்றி நான் டீப்பாக போகலை. புகைப்படத்தை நீங்கள் பார்ப்பீங்க. ஏன் நான் ரூமருக்கெல்லாம் நான் பதில் சொல்ல விரும்பலைன்னா, ஒரு மனுஷனுடைய ப்ரைவசி கொண்டு நான்
நீங்கள் கேட்ட கேள்வியில் நியாயம் இருக்கு, நான் அப்ரிஷியேட். அதே நேரத்தில் நான் ஏன் தன்னிலை விளக்கம் இதற்கு கொடுக்க போகலைன்னா தேவையில்லை. ஒரு மனுஷனோட ப்ரைவசியை நான் ஏன் இன்வைட் பண்ணணும்? அவருக்கு குழந்தை பிறந்திருப்பது உண்மை. இன்னைக்கு அவருக்கு குழந்தை பிறந்திருக்கு, 2 குழந்தை ஐசியூவில் இருக்காங்க. அந்த மனிதர் அந்த குழந்தைக்காக இஸ் ஃபைட்டிங் ஃபார் தேர் லைஃப் கூட இருக்காங்க. இது மாநில தலைவராக அதிகாரப்பூர்வமாக இதை நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். குழந்தை நன்றாக இருந்த பிறகு புகைப்படத்தை நானே உங்களுக்கு வெளியிடுறேன். சார், கோவையை நீங்க போட்டி போடுவதன் காரணமாக தான் கடந்த முறை சிபிஎம்க்கு கொடுத்த தொகுதியை மாற்றி கொடுத்துட்டாங்க, திண்டுக்கல் கொடுத்துட்டாங்க. நீங்க போட்டி போட போறீங்களா சார்? இது ஒரு தகவல், நீங்க தான் வெரிஃபை பண்ணணும். அண்ணே, உங்களுக்கு தெரியுங்கண்ணே, என்னுடைய பணி வேறு பணி, கட்சி பணி, ஓடுகின்ற பணி. லிஃப்ட்டு போல் தலைவர்களை மேலே ஏற்றிட்டு போய் இறக்கி விட்டுட்டு திரும்ப கீழே வந்து தான் ஆகணும். அதான் என் பணி. இதுவரை யாரும் எனக்கு போட்டி போடுங்கன்னு சொல்ல, போட்டி போடாதீங்கன்னு சொல்ல. கண்டிப்பாக இன்னும் 2-3 நாட்கள் எனக்கு தகவல் வந்தால் சத்தியமாக உங்களிடம் சொல்லுகின்றேன். இன்னைக்கு அதுபோன்று யாரும் எனக்கு சொல்லவில்லை. போட்டி இடுங்கன்னு சொல்ல, போட்டி போட வேண்டாங்கன்னு சொல்லுங்க. ஓகே. அண்ணா, நீங்கள் பார்க்குறீங்கல்லண்ணே, நம்ம கூட்டணிக்குள்ளே நிறைய கட்சிகள் இருக்கிறாங்க. ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணுங்கண்ணே, நம்முடைய கூட்டணிக்குள்ளே கட்சிகள் அதிகம். ஒரு ஃப்ளவர் பாட்டு மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா விதப்பட்ட பூக்கள் உள்ளே இருக்காங்க. ஸோ இன்னும் 2 நாட்கள் எல்லாத்தையும் நாங்கள் உறுதிப்படுத்திடுறோங்கன்னா, எல்லோரையும் நாங்கள் செட்டில் பண்ணிகிட்ருக்கோம். அந்தந்த பகுதியில் அவங்க நிற்கணும். சில பேர் லோட்டஸ் சிம்பலில் நிற்கிறாங்க, சில பேர் சொந்த சிம்பலில் நிற்கிறாங்க. அதனால் இது பாரதிய ஜனதா கட்சிக்கு இது ஒரு பெரிய இலக்கு. இதுவரை பாரதிய ஜனதா கட்சி இத்தனை இடத்துல தமிழகத்தில் நின்னதில்லை. அத்தனை இடத்துல நிற்க போகிறோம். அதையும் பேலன்ஸ் பண்ணணும். முதல் முறையாக பாரதிய ஜனதா கட்சி ஒரு பாராளுமன்ற தேர்தலில் சரித்திரத்தில் போட்டியிட போகுது. அதையும் பேலன்ஸ் பண்ணணும். அதே நேரத்தில் ஸ்ட்ராங்கான இடத்துல இன்னொரு கூட்டணி கட்சி கேட்குறாங்க, அதையும் பேலன்ஸ் பண்ணுறோம். எல்லாம் ஒரு 2 நாட்களில் மொத்தமாக எல்லாம் முடித்த பிறகு பேசுகிறோம். அதற்காக ஒரு தலைவரை போட்டு அண்ணன் முருகன் அவர்களை போட்டிருக்கோம், பேசிகிட்டு இருக்கார். அதனால் முருகன் அண்ணன் வந்து உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுவாங்க. அண்ணே, நான் சொல்வது அதற்காக தனியாக ஒரு தலைவர் அண்ணன் முருகன் அவர்கள் தலைமையில் ஒரு குழு போட்டிருக்கோம். அவர்கள் உங்களுக்கு விளக்கம் அளிப்பார்கள் சரியான நேரம் வரும் பொழுது. அண்ணே, நான் அதுக்குள்ளே போனால் சரியாக இருக்காதுங்கண்ணே. நான் அதுக்காக ஒரு பொறுப்பு ஒரு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அண்ணன் முருகன் அவர்கள் தலைமையில் ஒரு குழு இருக்குது. மூத்த தலைவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. பொன்னார் அண்ணே, ராஜா அண்ணே, வானத்தி அக்கா எல்லாம் இருக்கிறாங்க. சரியான நேரத்தில் உங்களுக்கு தெரிவிப்பார்கள். அண்ணா, ஏன் இப்படிலாம் கேட்குறீங்க? ஓகே, பயங்கரமாக கேட்குறாரு அண்ணன். எத்தனை தொகுதி? அண்ணா, எல்லாம் நாளைக்குள்ளே சொல்கிறோண்ணே எல்லாம்.